அதிமுக விருப்ப மனு அளிக்க நாளை கடைசி நாள் என்பதால் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஏராளமான அதிமுகவினர் போட்டி போட்டு விருப்ப மனு அளித்து வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுகவினர் உற்சாகத்தோடு தயாராகி வருகின்றார்கள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடையே கடும் போட்டி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் விருப்பமனு விநியோகத்திற்கான கடைசி நாள் நாளை என்பதன் காரணமாக இன்று காலை முதலே கடந்த 15ஆம் தேதி முதல் இருந்ததை காட்டிலும் கூடுதலான நிர்வாகிகள் வருகை தந்து தங்களுக்கு உரிய அந்த சட்டப்பேரவை தொகுதிகளை குறிப்பிட்டு விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய தொகுதிகள் என்ற அடிப்படையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஏராளமானவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் வழங்கி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இன்று மாலை வரை கூட தொடர்ந்து விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 10,000 கடந்திருக்கும் என்று கூறக்கூடிய விதமாக இன்று ஒரே நாளில் கூட ஏராளமானவர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் நாளைதான் கடைசி தினம் என்றால் நாளையும் கூட தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளிலிருந்தும் வருகை தந்து அவர்கள் விருப்ப மனுக்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தனிநபர்களாக தங்களுக்கு மட்டும் விருப்ப மனுக்களை வழங்காமல் ஒரு சில நிர்வாகிகள் தங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட முன்னாள் பொறுப்பு அமைச்சர்களுக்கு என்று குறிப்பிட்டு தங்களுடைய விருப்ப மனுக்களையும் அவர்கள் பெயரில் வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.